everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.1ல உள்ள first question பார்க்க போறோம். First question பாருங்க, solve the following system of linear equations in 3 variables. இதில் ஒரு 3 subdivision கொடுத்துருக்காங்க, நம்ம 1 by 1 பார்க்கலாம். அப்போ first subdivision என்ன question பாருங்க, x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ், அது என்ன ஜென்ரல் ஃபார்ம் என்ன, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத சம் டெஃபினேஷன் இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? 2 வேரியபிள்ஸ் நம்ம 1 வேரியபிள் யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஃபார்மேட் தெரியும். என்ன ஃபார்மேட்டு? y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது தான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? அதுவே 2 வேரியபிள் அப்படின்னா நம்ம இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னா, அங்கே எக்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம், இங்கே நம்ம எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எனி ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் கண்டெய்னிங் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கால்ட் எ லீனியர் ஈக்குவேஷன் in 2 variables. The general form of linear equation in 2 variables x and y is என்ன ஃபார்ம் பாருங்க, ax plus by plus c is equal to 0. அங்கே நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரல் ஃபார்ம் ax plus b is equal to 0. abங்கிறது என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? abங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 வேர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ பி இஸ் நான் ஜீரோ. ஏ ஆர் பியில் ஏதாவது ஒன்று என்னவாக இருக்கும், நான் ஜீரோவாக இருக்கும். அண்ட் ஏபிசி ஆர் ரியல் நம்பர்ஸ். ஏபிசிங்கிறது என்னதுங்க, ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இதுதான் டெஃபினேஷன். உங்களுக்கு தெரிய வேண்டியது ஜென்ரல் ஃபார்மு. ஜென்ரல் ஃபார்ம் என்னது, 2 வேரியபிள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் என்ற வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் 2 வேரியபிள்ஸ்க்கு ஜென்ரல் ஃபார்மு. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ கமா பி இஸ் நான் ஜீரோ. ஏதாவது ஒன்று என்னவாக இருக்கும், நான் ஜீரோவாக இருக்கும். ஏபிசிங்கிறது என்னது, ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? நோட் தட் linear equations are first degree equations in the given variables. இப்போ டிகிரி என்னவாக தான் இருக்கும், இங்கே எக்ஸோட டிகிரி என்னதான், 1x பவர் 1 y பவர் 1. டிகிரி 1ன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த நோட்டையும் பார்த்துருங்க, xy minus 7 is equal to 3 is not a linear equation in 2 variables. இது லீனியர் ஈக்குவேஷனா அந்த ஃபார்மில் இருக்கா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சின்றது தான் நமக்கு ஃபார்மெட்டு. இங்கே எப்படி இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. அதனால் நம்ம இதை என்னன்னு சொல்ல முடியாது, லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சின்ஸ் த டேர்ம் எக்ஸ்ஒய் இஸ் ஆஃப் டிகிரி 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரைட் லைன் இன் எக்ஸ்ஒய் பிளேன். லீனியர் ஈக்குவேஷன் எதை ஃபார்ம் பண்ணுமா, ஸ்ட்ரைட் லைன் in xy plane. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே லீனியர் ஈக்குவேஷன் இப்போ நம்ம 2 வேரியபிள்ஸ் பார்த்தோம், இதுவே 3 வேரியபிள்ஸ்க்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதே தான். அங்கே நம்ம எக்ஸ் ஒய்ன்றது 2 வேரியபிள்ஸ் எடுத்துருப்போம். இங்கே 3 வேரியபிள்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோம், எக்ஸ் ஒய் இசட். 3 வேரியபிள்ஸ்னால் என்ன வந்துடும், இதோட இசட் வந்துடும். ஓகேவா? அதே ஃபார்ம் தான் அங்கே என்ன போடுவோம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். இங்கே அடிஷ்னலாக என்ன வருது, இசட் வருது. அப்போ என்ன போடுவீங்க, ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இசட் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஏபிசிடி அப்படின்றது என்னது, ரியல் நம்பர்ஸ். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏபிசிடியில் ஏபிசியில் ஏதாவது ஒன்றாவது என்னவாக இருக்கும், நான் ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? ஏபிசிடி ஆர் ரியல் நம்பர்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ கமா பி கமா சி இஸ் நான் ஜீரோ. ஓகேவா? இவ்வளோதான் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் ஆஃப் the form ax plus by plus c is equal 0 represents a straight line. நம்ம ஏற்கனவே நோட்டில் பார்த்தோம், xy பிளேனில் நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்னால் என்னவா கிடைக்கும், ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும் நமக்கு தெரியும். அதுவே 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா ரெப்ரசன்ட்ஸ் எ பிளேன். ஓகேவா? இதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஒரு பிளேன். ஓகேவா? இப்போ டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு
இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து இப்போ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோமா. இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். ஓகேவா. சம் போடும்போது உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரியும். இப்போ ஜஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் கவனிங்க. ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். இப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, பை டேக்கிங் எனி 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் த கிவன் 3. ஓகேவா. 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன 3 ஈக்குவேஷன், அந்த 3 ஈக்குவேஷன் டேக்கிங் எனி 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் த கிவன் 3. கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷன்லே ஏதோது ஒரு 2 ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பை சம் சூட்டபிள் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் டு மேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒன் வேரியபிள். அதாவது ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா. எலிமினேட் ஒன் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஹூஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் நியூமரிக்கலி ஈக்குவல் ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ். இப்போ XY Zல நீங்கள் எக்ஸையோ இல்லை ஒய்யோ இல்லை இசட் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிவிட்டு எது ஈஸியாக உங்களால் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனி 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துகிட்டு எதை உங்களால் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோஎஃபிஷியன்ஸை நீங்கள் ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஏதோ சம் வேல்யூஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எலிமினேட் ஸ்டெப் 3, எலிமினேட் த சேம் வேரியபிள் ஃப்ரம் அனதர் பேர். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் எக்ஸை எலிமினேட் பண்ணுறீங்கன்னா அடுத்த 2 பேர் நீங்கள் 2 and 3 எடுக்கலாம், இல்லை 1 and 3 எடுக்கலாம். ஈக்குவேஷன்ஸை எடுக்கும்போது அதுலேயும் சேம் வேரியபிளை சூஸ் பண்ணி அதில் எலிமினேட் பண்ணணும். அப்போ எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடச்சிரும். இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணுறீங்கன்னா ஒய் அண்ட் இசட்டில் நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷன்ஸை நவ் வி ஹாவ் 2 ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸ் வச்சு நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், XY Zோட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா. இதுதான் ஸ்டெப்பு 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் வந்து 3 டைப்ஸாக கிடைக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன். XY Zக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து நோ சொல்யூஷன். ஓகேவா. 3 டைப்ஸாக கிடைக்கும் நமக்கு. ஒன்லி ஒன் சொல்யூஷன்னா XY Zோட வேல்யூ நமக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா. அது யூனிக் சொல்யூஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இஃப் யூ அப்டைன் எ ஃபால்ஸ் ஈக்குவேஷன் சச் as 0 is equal to 1 in any of the steps then the system has no solution. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபால்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதனால என்ன கிடைக்காது, சொல்யூஷன் இருக்காது. அப்போ என்ன எழுதுவீங்க நீங்கள், த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு இஃப் யூ டு நாட் அப்டைன் எ ஃபால்ஸ் சொல்யூஷனாக இல்லாமல் பட் அப்டைன் அண்ட் ஐடென்டிட்டினா 0 ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற ஈக்குவேஷன் வந்து 0 ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மேட், அதாவது ஐடென்டிட்டி ஃபார்மேட்டில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தென் த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன இருக்கும், மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒன் சொல்யூஷன்னா இப்படி இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா நமக்கு எப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நோ சொல்யூஷன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத டயக்ராம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சம்மில் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப்பாக சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். சம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா. சம்க்கு போகலாமா. ஓகே. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா. 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி XY Zோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. அதான செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஏதோ ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் 2 எடுக்கலாம், ஃபஸ்ட் அண்ட் 3 எடுக்கலாம், 2 and 3 எடுக்கலாம். ஏதாவது 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறோம். ஒரு வேரியபிள்னால் எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம், எதா வேணாலும் கூட இருக்கலாம். ஓகேவா. எது இப்போ நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குதா,
அடுத்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் இருக்குது. இது டேரெக்டாகவே ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், எலிமினேட் ஆகிடும், அதாவது கேன்சல் பண்ணிடலாம் ஒய்யை. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் அண்ட் இசட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு இதை ஈக்குவேஷன் 1 2 3ன்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா அது என்னது, ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9, ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு x minus 2y plus 3z is equal to 16, equation 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கிட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் 2. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 2 என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் ரெண்டையும். அப்போ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2x, எக்ஸ் ப்ளஸ் 2x என்ன கிடைக்கும், 3x. ஓகேவா? 2 + 1 என்னது 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இசட் ப்ளஸ் இசட், 1z. ஓகேவா? அப்போ 1 + 1 என்ன கிடைக்கும், 2z. இப்போ ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 5 + 9, 5 + 9 என்ன கிடச்சிரும், 14. ஓகேவா? இது கிடைச்ச ஈக்குவேஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 4ன்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிடச்சிருக்க ஈக்குவேஷன் என்ன, ஈக்குவேஷன் 4. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒய்யை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்துகிட்டு எலிமினேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேறு 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்யை எலிமினேட் பண்ணணும். ஒய்யை தான் சேம் வேரியபிளை தான் எலிமினேட் பண்ணணும், வேறு வேரியபிளை எலிமினேட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்போ சேம் வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் தேர்டும் எடுத்துக்கலாம், செகண்ட் அண்ட் தேர்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1 and 3 எடுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 1ல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16 இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் 2yனா இங்கே நமக்கு என்ன வேணும், எலிமினேட் பண்ணணும்னா ப்ளஸ் 2y வேணும். இப்படி தானே, இங்கே மைனஸ் 2y, இங்கே ப்ளஸ் 2y கொண்டு வந்துட்டோம்னா என்ன பண்ணிடலாம், 2yயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே ப்ளஸ் 2y வேணும்னா இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு போத் சைட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 2s என்ன கிடச்சிரும், 10. ஓகேவா? 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 5 2s 10. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 அப்படியே எடுத்து எழுதுங்க. ஈக்குவேஷன் 3. ஓகேவா? ஈக்குவேஷன் 3 அப்படியே எடுத்து எழுதுனோன்னா ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா, ஆட் பண்ணும். ஏன் ஆட் பண்ணணும்னா இது டேரெக்டாக ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2x ப்ளஸ் எக்ஸ், 2x ப்ளஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும், 3x ப்ளஸ் 2y மைனஸ் 2y என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2z ப்ளஸ் 3z, 2 ப்ளஸ் 3 5 ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 16 26. இப்போ இது கிடச்சிருக்க ஈக்குவேஷன் என்னது, ஈக்குவேஷன் 5. போன ஈக்குவேஷன் என்னென்னா 4 நோட் பண்ணோம், இது ஈக்குவேஷன் 5. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒய்யை எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் இசட்டை வச்சு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி ஏதாவது ஒன்றை எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதிலேருந்து எதை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம், இங்கேயும் 3x இருக்குது, இதுலேயும் 3x இருக்குது. அப்போ 3xை நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். அப்போ ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா, இங்கே ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ 4th ஈக்குவேஷன்லேருந்து 5th ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 3x என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 3 மைனஸ் 4 போடலாமா, ஈக்குவேஷன் 4 மைனஸ் ஈக்குவேஷன் 5. ஓகே, ஈக்குவேஷன் 4 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவேஷன் 4 3x plus 2z is equal to 14. ஈக்குவேஷன் 5 3x plus 5z is equal to 26. நான் அப்படியே அங்கே எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 4 வந்து 3x plus
2z equal to 14. Next equation 5 வந்து 3x plus 5z is equal to 26. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், நீங்கள் சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைனை சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு சப்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ளஸ் 3x என்ன வரும், மைனஸ் 3x. ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு மட்டும் தான் சைனை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இதுலேருந்து இதை தான் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் 26. ஓகேவா, இப்போ 3x மைனஸ் 3x என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 2z மைனஸ் 5z, 2 மைனஸ் 5. ஓகேவா, அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாகவும் ஒரு நம்பர் மைனஸாகவும் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி ஹையஸ்ட் நம்பருக்குள்ளே சைனை போடணும். அப்போ 2 மைனஸ் 5னா 5 மைனஸ் 2 பண்ணுங்கள். 5 மைனஸ் 2 என்ன கிடைக்கும், 3. பெரிய நம்பருக்குள்ளே சைன் என்னது, மைனஸ். அப்போ மைனஸ் 3z ஈக்குவல் டு மைனஸ் 26 ப்ளஸ் 14. ஓகேவா, இப்போ பெரிய நம்பருக்குள்ளே சைனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. 26லேருந்து 14 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 12. ஓகேவா, இப்போ போத் சைடு என்ன இருக்குது, நமக்கு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். 3z இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, 12. இப்போ z இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மல்டிப்ளிகேஷனில் உள்ள 3 எங்கே வரும், டிவிஷனில் வரும். 12 டிவைடட் பை 3, 12 பை 3 என்ன கிடச்சிரும், 4 3s are 12. இப்போ இசட்டோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, நமக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இசட்டோட வேல்யூவை ஈக்குவேஷன் 4லையோ இல்லை ஈக்குவேஷன் 5லையோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இதுதானே நமக்கு ஈக்குவேஷன் 4. அப்போ ஈக்குவேஷன் 4ல் நம்ம z இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா, z இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 4. ஓகேவா, ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ 3x, ஈக்குவேஷன் 4 என்னது, 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 14. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. 3x ப்ளஸ் 2 இன்ட்டு இசட்டோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 14. 3x 2 4s are 8 ஈக்குவல் டு 14. இப்போ இந்த ப்ளஸ் 8 என்ன பண்ணுவீங்க, ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் 8. இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 8. அப்போ என்ன கிடைக்கும், வேல்யூ 3x இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 8 என்ன கிடைக்கும், 6. அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் உள்ள 3 எங்கே வரும், டிவைடில் வரும். அப்போ என்ன கிடைக்கும், 2 3s are 6. இப்போ இதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, 2. இப்போ எக்ஸும் கிடச்சிருச்சு, இசட்டும் கிடச்சிருச்சு. இது ரெண்டோட வேல்யூவே என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 2 3 அதில் தானே 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1லையோ 2லையோ 3லையோ எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ ஈக்குவேஷன் 1 என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ் என்னது 2 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியாது, ப்ளஸ் இசட்டு 4 ஈக்குவல் டு 5. இப்போ 4 ப்ளஸ் 2 6. அப்போ 6 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இதுலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 6 அந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் 6. இப்போ 5 மைனஸ் 6 என்னது, 1 ப்ளஸ் 1 மைனஸ்னால் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்குள்ளே சைனு. இப்போ பெரிய நம்பருக்குள்ளே சைனுன்னா மைனஸ். அப்போ 6 மைனஸ் 5 1. இப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் 1. ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1, இசட்டோட வேல்யூ 4. இது யூனிக் சொல்யூஷன். ஓகேவா, இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, யூனிக் சொல்யூஷன். எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1/x மைனஸ் 2/y ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. 1/y மைனஸ் 1/z ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. 2/z ப்ளஸ் 3/x இஸ் ஈக்குவல் டு 14. ஓகேவா, இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் XYZன்னு இருந்துச்சு. இப்போ ஃப்ராக்ஷனில் 1/x 2/y அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, லெட் 1/xக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1/yங்கிறது b.
நெக்ஸ்ட்டு 1/z இங்கிறது சி. ஓகேவா? இப்போ ஏபிசி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஏபிசியோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை கடைசியாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எக்ஸோட வேல்யூனா 1/aன்னு கிடச்சிரும். நம்ம கடைசியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், XYZோட வேல்யூஸ் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 1/xனால் நம்ம என்ன எடுத்திருக்கோம், a எடுத்திருக்கோம். அப்போ a minus 2/y means 2 into 1/y. ஓகேவா? அப்போ 2 into 1/yனா b, 2b plus 4 is equal to 0. The equation 1. Next 1/y. 1/y means b. b minus 1/z. 1/z என்னது c plus 1 is equal to 0. The equation 2. Next 2/z. 2/z na 2 into 1/z. அப்போ 2c plus 3/x. 3/x means 3 into 1/x. அப்போ 3 into 1/x என்னது a equal to 14. இது equation 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், XYZோட வேல்யூஸ் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபிசியோட வேல்யூஸ். இப்போ ஏபிசிடியோட வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குது, கான்ஸ்டன்ட் எப்போதும் நமக்கு ஃபார்ம் படி, ஜென்ரல் ஃபார்ம் படி நம்ம எப்படி எழுதுவோம், ax + by + c is equal to 0. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்துடலாம். எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம சேமாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ a - 2b + 4ங்கிறத அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், -4ன்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும், a - 2b is equal to -4. Next second equation எப்படி எழுதலாம், b - c is equal to -1. +1 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது -1. இது கரெக்டாக இருக்குது. 2c + 3a equal to 14. equation 3 கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது 2 ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் சியும் ஏயும் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன எலிமினேட் பண்ணலாம், பிஏ எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏயும் சியும் மட்டும் நமக்கு வச்ச ஈக்குவேஷன் வந்துருமா. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம். எதை கேன்சல் பண்ண போகிறோம், பிஏ கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ பிஏ கேன்சல் பண்ணோன்னா இங்கே -2b இருக்குது. இப்போ இங்கே என்ன வரணும், +2bன்னு வந்தால் தான் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். இப்போ ஈக்குவேஷன் 2வை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம், 2வால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 அப்படி எழுதுங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 அப்படி எழுதிக்கோங்க, a - 2b equal to -4. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2வை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2வால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2 × 2. ஓகேவா? எப்போதுமே இல்லாததை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு என்ன இல்லை, சி இல்லை. ஓகேவா? a - 2b சி இல்லை. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்கே 0cன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இங்கே எழுதுகிறேன், a - 2b + 0c, சி இல்லை நமக்கு, ஈக்குவல் டு -4. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2வை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2வால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஏ இல்லைன்னா அப்போ என்ன எடுத்துக்குவீங்க, 0aன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு b இருக்குதா, அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், +2b - 2c ஈக்குவல் டு 2வால் மல்டிப்ளை பண்ணால் -1 × 2 -2. ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன எடுக்கிறோம், இல்லாத வேரியபிளை 0ன்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ 0 × c என்ன தான், 0 தான். ஓகேவா? அதனால் 0cன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ a இங்கே 0a இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், 0a மீன்ஸ் 0. ஓகே, இப்போ a கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -2b + 2b கேன்சல். நெக்ஸ்ட்டு 0c - 2c. 0னா 0cனா 0. இப்போ 0 - 2cனா என்ன கிடைக்கும், -2c ஈக்குவல் டு -4 - 2. அப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கிற ஆட் பண்ணி என்ன பண்ணணும், மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ 4 + 2 6. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 4. நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் 3ல் என்ன இருக்குது,
சியும் ஏயும் தான் இருக்குது, பி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஈக்குவேஷன் 3 and 4 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும், நமக்கு ஏதாவது ஏயோட வேல்யூவோ இல்லை சியோட வேல்யூவோ ஃபைன் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுலேருந்தும் நம்ம எதை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம், இங்கே +2c இருக்குது, இங்கே -2c இருக்குது. இப்போ சியை எலிமினேட் பண்ணலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், சியை எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 3 + ஈக்குவேஷன் 4 ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோங்க, 3a + 2c = 14. ஓகேவா, இங்கே ஃபஸ்ட்டு ஏ தானே இருக்குது. இப்போ அதே ஃபார்மில் எழுதிக்கோங்க, 3a + 2c = 14. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, a - 2c = -6. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3a + a 4a + 2c - 2c என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 14 - 6 8. ஓகேவா, +8 வரும். 14 - 6 8. இப்போ 4a = 8னா a = மல்டிப்ளிகேஷனில் உள்ள 4 எங்கே வரும், டிவிஷனில் வரும். இப்போ 8/4 2 4s are 8. இப்போ a = என்ன கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஏயோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், சியோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 3லேயோ இல்லை ஈக்குவேஷன் 4லேயோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், சியோட வேல்யூ கிடைக்கும். நம்ம ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் a = 2 in ஈக்குவேஷன் 4. ஓகேவா, ஈக்குவேஷன் 4 என்னது, a - 2c = -6. இப்போ a - 2c = -6னா a2 2 - 2c = -6. இப்போ +2 அந்த பக்கம் போடுதுன்னா என்ன வரும், -2 கிடைக்கும். இப்போ -2c = -6 - 2. இப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். அப்போ -2c = -8. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். இப்போ c = என்ன வந்துடும், 4 2s are 8 டிவைடட் பை 2 கிடைக்கும். அப்போ c = 4. இப்போது ஏயோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், பியோட வேல்யூ வேணும். இப்போ பியோட வேல்யூ வேணும்னா பி இருக்க ஈக்குவேஷன் எது, ஈக்குவேஷன் 2லேயும் இருக்குது, ஈக்குவேஷன் 1லேயும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்றில் நம்ம இப்போ சியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பி கிடைக்கும். அப்படி இல்லை இதில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா பி கிடைக்கும். ஓகேவா, எது நமக்கு சிம்பிளாக இருக்கோ எப்போவுமே அந்த ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ b - c = -1 சிம்பிளாக இருக்குது. இப்போ அந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் 2ல் c = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடச்சிரும், பியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்க போகிறோம். ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு அதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், c = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். c = 4 in ஈக்குவேஷன் 2. ஓகேவா, ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், b - c = -1. இப்போ b - c = -1. இப்போ b - c என்னது 4 = -1. இப்போ b - 4 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது என்ன வந்துடும், +4. இப்போ -1 +4. அப்போ 1 மைனஸ் 1 ப்ளஸ்ஸாக இருக்குன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்குள்ளே சைன் போடுவீங்க. இப்போ 4 - 1 என்ன கிடச்சிரும், 3. இப்போ b = 3. இப்போ ஏபிசியோட வேல்யூஸ் நமக்கு வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன வேணும், XYZோட வேல்யூஸ் வேணும். ஓகேவா, இப்போ நம்ம சம்மில் என்ன எடுத்துக்கிட்டோம், 1/x 1/y 1/z தான் நமக்கு ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஓகேவா, அப்போ 1/x 1/yன்னு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக 1/xஐ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/yங்கிறது பின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/zன்றது சின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், XYZோட வேல்யூஸ் எழுதிடலாமா. ஒன்றும் இல்லை, அப்படியே கிராஸாக கொண்டு போனீங்க அப்படின்னா x = என்ன வந்துடும், a = 1/xனா x = 1/a கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி b = 1/yனா y = 1/b. நெக்ஸ்ட்டு c = 1/zனா z = 1/cன்னு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ y இங்கே போகுது அப்படின்னா b எங்கே வந்துடும், டிவைடில் வந்துடும். அதே மாதிரி z வேணும் அப்படின்னா cங்கிறது டிவைடில் வந்துடும். அப்போ 1/c. ஓகேவா,
இப்போ இதுலேருந்து x is equal to 1 by a நமக்கு ஏபிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். a equal to என்னன்னு கண்டுபிடிச்சோம், 2ன்னு கண்டுபிடிச்சோம். c 4ன்னு கிடச்சிருக்கு. b is equal to 3ன்னு கிடச்சிருக்கு. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. அப்போ x is equal to 1 by a 1 by a யோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் y is equal to b யோட வேல்யூ 3. அப்போ 1 by 3. z is equal to c யோட வேல்யூ 4ன்ட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன கிடச்சிரும், z is equal to 1 by c னா 1 by 4. ஓகேவா? Question number 3 பாருங்க. x plus 20 is equal to 3y divided by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus of y plus z. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷனாக இருக்காது. இப்போ லாஸ்ட் 2 கொஷின் பார்த்தோம். அது வந்து எப்படி இருந்துச்சு, 3 ஈக்குவேஷன் கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே பாருங்கள் 4 டேர்ம்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க கொஷினில். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இதை டேர்ம் 1 2 3 4ன்னு நம்ம எடுத்துக்குவோம். இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. ஓகேவா? இப்போ இதை ஈக்குவல் பண்ணி ஒன்று ஈக்குவல் பண்ணி நம்ம 3 ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இப்போ கன்சிடர் 1 and 2. ஓகேவா? 1 and 2வை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3y டிவைடட் பை 2 ப்ளஸ் 10. ஓகேவா? இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸ் ஒய் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 3y பை 2 ப்ளஸ் 10. இப்போ இது என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துடலாமா? எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3y பை 2 இருக்குது. அப்போ 2 into 10 20. அப்போ 3y ப்ளஸ் 20 ஹோல் டிவைடட் பை 2ன்னு கிடைக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 2 into x plus 20 is equal to 3y plus 20 இருக்கும். இப்போ 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x plus 2 into 20 40 is equal to 3y plus 20. நம்ம xy டேர்மை ஒன் சைடும் கான்ஸ்டண்ட்டாக ஒன் சைடும் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ 2x இங்கே அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 3y இந்த பக்கம் வந்தால் என்ன வந்துடும், மைனஸ் 3yன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 20 இருக்குது. ப்ளஸ் 40 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 40. இப்போ என்ன கிடைக்குது ஈக்குவேஷன் நமக்கு, 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 40னா என்ன பண்ணணும், பெரிய நம்பருக்குள்ள சைனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க. 40 மைனஸ் 20 என்ன கிடைக்கும், 20. என்ன கிடைக்கும், மைனஸ் 20. ஓகேவா? இதில் எப்போதும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருக்குது நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பெரிய நம்பருக்குள்ள சைன் தான் போடணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதை போட்டுடணும். ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணலாம், 1 and 2 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 1 and 3யை ஈக்குவல் பண்ணலாமா? இப்போ consider 1 and 3. ஓகே, 1 and 3 எடுத்துக்கிறோம். 1 என்னது, x plus 20 equal to 3 என்ன இருக்குது, 2z plus 5. 2z plus 5. இப்போ இது சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் இங்கே அப்படியே இருக்கும், ப்ளஸ் 2z இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2z கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. இப்போ ப்ளஸ் 20யை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது என்ன வரும், மைனஸ் 20. இப்போ எக்ஸ் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 20 இருக்குது. இப்போ 20லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 15, பெரிய நம்பருக்குள்ள சைனு மைனஸ். ஓகே, மைனஸ் 15 கிடைக்கும். இப்போ இது ஈக்குவேஷன் 2. 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் போதும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணிக்கலாமா? இப்போ ஈக்குவேஷன் 1 and 4 கம்பேர் பண்ணுங்கள். கன்சிடர் equation 1 and 4. ஓகே, இப்போ equation 1 நமக்கு என்ன தெரியும், x plus 20 equal to இங்கே என்ன இருக்குது, 110 minus of y plus z. 110 minus of y plus z. ஓகேவா? இப்போ இதை x plus 20 அப்படியே எழுதிக்கோங்க.
110 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒய் மைனஸ் இசட், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இசட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இங்கே அப்படியே இருக்குது. மைனஸ் ஒய் மைனஸ் இசட் இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 110 ப்ளஸ் 20 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் 20 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 110 மைனஸ் 20னா என்ன கிடைக்கும் நமக்கு? 90. இது ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இப்போ நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் 1 2 3 கிடச்சிருச்சு நமக்கு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். நம்ம எக்ஸ் ஒய் இசட்டில் ஏதாவது ஒன்றை எலிமினேட் பண்ணணும். எதை எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்குது? 2x மைனஸ் 3y இருக்குது. என்ன இல்லை? இசட் இல்லை. அப்போ அடுத்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எதை எலிமினேட் பண்ணால் போதும்? இசட்டை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸோட வேல்யூவோ இல்லை ஒய்யோட வேல்யூவோ ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்க போகிறோம்? நம்ம ஈக்குவேஷன் 2 and 3 எடுத்துகிட்டு அதில் எதை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம்? இசட்டை எலிமினேட் பண்ண போகிறோம். இசட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2z இருக்குது. அப்போ இங்கே என்ன கொண்டு வரணும்? நம்ம 2zன்னு கொண்டு வரணும். இப்போ ஈக்குவேஷன் 3யை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2zன்னு கிடைக்கும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாமா? ஈக்குவேஷன் 3யை எடுத்துக்கிட்டு எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷனை சர்க்கிள்குள்ளே போடுங்க. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்களோ அதை இன்ட்டு என்ன நம்பர் போட போகிறீங்களோ அதை சர்க்கிள் இல்லாமல் போடுங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ போத் சைடு எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட் எக்ஸ்ன்னா 2x, 2 இன்ட் எக்ஸ் 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z. ஓகேவா? 90 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 180. 9 2s are 18. அப்போ 180. நெக்ஸ்ட்டு எந்த ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம்? ஈக்குவேஷன் 2 எடுத்துக்க போகிறோம். ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது? ஈக்குவேஷனை சர்க்கிளில் எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2வை அப்படியே தான் எழுத போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கூட 1 இன்ட்டு 1ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இன்ட்டு 1, ஏன்னா அதை ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுத போகிறோம். அதனால் இன்ட்டு 1ன்னு கூட போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் இருக்குது, ஒய் டேர்ம் இருக்கா? இல்லை. அப்போ ப்ளஸ் 0y போட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 15 இருக்குது. மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 15. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? ஆட் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 2z மைனஸ் 2z டேரெக்டாக இருக்குது. அப்போ ஆட் பண்ணாலே நமக்கு z கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2x ப்ளஸ் x என்ன கிடைக்கும்? 3x. 2y ப்ளஸ் 0yனா 2y தான் கிடைக்கும். ஓகேவா? 0y மீன்ஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 2z கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 180 மைனஸ் 15. 180 மைனஸ் 15 என்ன கிடைக்கும்? 165. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? இப்போ எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஈக்குவேஷன் 1 and 4 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவோ இல்லை ஒய்யோட வேல்யூவோ நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 and 4 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிவிட்டு இன்னொன்று நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணணும், இல்லை ஒய்யை எலிமினேட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 1 வேணால் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. என்ன இருக்குது? 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து 3x ப்ளஸ் இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. இப்போ அதை நம்ம ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? ஈக்குவேஷன் 4-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஈக்குவேஷன் 1-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க. எக்ஸோட கோஎஃபிஷியண்டால் இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே உள்ள எக்ஸோட கோஎஃபிஷியண்டால் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 6ன்னு கிடச்சிரும். நம்ம 6x சேமாக வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எலிமினேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? செய்யலாமா? இப்போது ஈக்குவேஷன் 4 எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும்? 6x. நெக்ஸ்ட்டு 2 2s are 4y ஈக்குவல் டு 165 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 165 இன்ட்டு 2. 5 2s are 10, பேலன்ஸ் 1. 2 6 are 12. இப்போ 13 பேலன்ஸ் 1. 1 2 is 2, பேலன்ஸ்
2 + 1 என்ன கிடச்சிரும் 330 கிடச்சிரும் ஓகேவா. இப்போ 330. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் பண்ணுறோன்னு புரியுதா, இதை நம்ம சேமாக கொண்டு வரணும் அதுக்காக பண்ணுறோம். அப்போ இது ஃபுல்லாகவே எதால் மல்டிப்ளை பண்ணணும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are 6. இப்போ 6x 3 3s are 9 -9y ஈக்குவல் டு 3 2s are 6 20 × 3 என்ன கிடைக்கும் 60 -60 ஓகேவா. இப்போ அதை ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா 6x 6x ஈக்குவலாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்னா ப்ளஸ்ஸு ஓகேவா. இப்போ இங்கே என்ன ஆகிடும் 6x - 6x கேன்சல், இங்கே +4y + 9 கீழே உள்ள சைன் தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா. 4 + 9 அப்போ என்ன கிடைக்கும் 9 + 4 13y = 330 + 60 ஓகேவா. அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 390. இப்போ 13y = 319 கிடைக்குது. அப்போ y = என்ன கிடைக்கும் 390 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷனில் உள்ள 13 எங்கே வந்துடும் டிவைடில் வந்துடும். இப்போ 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 113 is 13 3 13s are 39 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் 30 கிடைக்கும். இப்போ y = நமக்கு இதுலேருந்து என்ன கிடச்சிருச்சு 30ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூவை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம ஈஸியான ஈக்குவேஷனாக எடுத்துக்குவோம். ஈக்குவேஷன் 1 கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ ஈக்குவேஷன் 1ல் y = 13 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே y = 30 in ஈக்குவேஷன் 1 ஓகேவா. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது நமக்கு 2x - 3y = -20. இப்போ இதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் y = 13 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 2x - 3 × 30 = -20. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 3 × 30 என்ன கிடைக்கும் நமக்கு 2x - 3 3s are 9 அப்போ 90 = -20. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இங்கே ஆல்ரெடி -20 இருக்குது, -90 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா +90. இப்போ 2x = 90 - 20 என்ன கிடைக்கும் 70. அப்போ x = 70 டிவைடட் பை 2. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 3 2s are 6 பேலன்ஸ் 1 5 2s are 10. ஓகே x = 35. இப்போ எக்ஸோட வேல்யூவும் கிடச்சிருச்சு ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ரெண்டையும் நம்ம இசட் உள்ள வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இசட் உள்ள வேல்யூ அப்படின்னா இசட் உள்ள ஈக்குவேஷன் அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன் 2லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவேஷன் 3லேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இசட்டோட வேல்யூ கிடச்சிரும் ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 35. அப்போ x = 35 in ஈக்குவேஷன் 2. x மைனஸ் எதை நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமோ அந்த ஈக்குவேஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 35 - 2z = -15. இப்போ -2z = -15 ப்ளஸ் 35 அந்த பக்கம் வரும்போது என்ன வரும் -35. இப்போ -2z = 35 ரெண்டுமே மைனஸாக இருக்கா. அப்போ ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவீங்க. இப்போ -15 - 35 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 50 மைனஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ 2z = 50னா z = 50 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 25 2s are 50 கிடைக்கும். இப்போ z = 25. Therefore the solution is x = 35, y = 30, z = 25. ஓகேவா.
இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த கொஷினில் நமக்கு என்ன கொடுக்கல, ஈக்குவேஷனே கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்க, 4 டேர்ம்ஸை ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தான் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது 2 டேர்மை எடுத்துட்டு அதை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டு இதில் நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இசட் இல்லை, அப்போ அடுத்த 2 ஈக்குவேஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு இசட்டை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒய்யோட வேல்யூவை நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இசட்டோட வேல்யூ கிடைக்குது. ஓகேவா, அவ்வளோதான். சால்வ் பண்ணுறது நீங்கள் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருந்துச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.